வயித்துல பசி நாக்குல ருசி 5 கிலோ உருளைக்கிழங்கு வச்சு இனாச்சி செய்யலாம் மொறுமொறுன்னு காரசாரமா செமையா பொரிக்கிறோம் எல்லாருக்கும் கொடுக்குறோம். உருளைக்கிழங்கு நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு நல்ல லேஸ் சைஸில் வந்து நம்ம கரெக்டாக சீவி எடுத்துருக்கோம். இதை வந்து அலசி எடுத்துக்கலாம் வாங்க. போடுங்க. உருளைக்கிழங்கு இப்போ நம்ம அலசி எடுத்துருக்கோம். இது லைட்டாக காய வச்சு எடுத்துக்கலாம். இந்த ஈரப்பதம் போனால் தான் நல்லா வந்து கிறிஸ்பியாக வரும், மொறுமொறுப்பாக வரும். இந்த ஈரத்தன்மை வந்து நல்லா காஞ்சிருக்குங்க. இப்போ என்ன பண்ணலான்னா பொரிச்சு எடுத்துக்கலாம். சுத்தமான கல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். ஆடுது ஆடுச்சுனாக்கா இந்த மருந்து என்னடா ஆச்சு?
இது பண்ணுங்க. மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், தூள் உப்பு, இந்த மாதிரி சிப்ஸ் கடையில் கூட இருக்காது பிரதர். அவ்வளோ அருமையாக செஞ்சுருக்கிறாரு. அருமையாக செய்திருக்குமா? சூப்பராக செய்திருக்காரு. இப்போ ரொம்ப நிறைய செய்வாங்க, எனக்கு கூப்பிட்டதில்ல, இதுக்கு தான் கூப்பிட்டுருக்காங்க. நான் இப்போ தான் அதை டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். புது புது டிஷ்ஷெல்லாம் பண்ணுறாரு நம்ம மாமா. ரொம்ப அருமையாக செஞ்சுருக்கிறாரு. இந்த மாதிரி இன்னும் நல்லா செய்யணும். கடையில் கூட இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்ருக்க மாட்டீங்க. கொஞ்சம் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். நான் நல்லா இருக்கா? நல்லா அருமையாக இருக்குது. அருமையாக இருக்கா? சூப்பராக இருக்குது. உருளைக்கிழங்கு வச்சு இன்றைக்கி நம்ம சிப்ஸ் ரெடி பண்ணியிருக்கிறோம். நல்லா வேறு லெவலில் முறுமுறுன்னு காரசாரமாக இந்த சிப்ஸு டேஸ்டியாக இருக்குது. நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்க. உருளைக்கிழங்கு சிப்ஸு வேறு லெவல், நல்லா மொறுன்னு இருக்குதுப்பா. இந்த உருளைக்கிழங்கு சிப்ஸ் வந்து நான் தான் இது செஞ்சேன். சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. லேஸ் பாக்கெட்டு, லேஸ் சிப்ஸ் தான் நம்ம இன்றைக்கி செய்தோம் நம்மளுடைய சேனலில். எங்களுடைய மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.